அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 25. பள்ளியோட கோடை விடுமுறை முடிய போது இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு பள்ளியோட மறுதிறப்புக்கு. இந்த சமயத்துல மதிவானன்கிற பையன் ரொம்ப குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனோட நண்பன் கவின் தூரத்துல இருந்து நடந்து வந்து, என்ன மதி, என்னடா சிந்தனை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மதிவானன் சொல்றான், பள்ளிக்கு போறதா இல்ல பின்னலாடை நிறுவனத்துக்கு போறதான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா அப்படிங்கிறான். கவின் சொல்றான், நான்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்டா, பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் போறது அப்படின்ட்டு. ஏன்னா அங்க படம் பார்க்க காசு கொடுக்குறாங்க, புரோட்டா கொடுக்குறாங்க, இது பத்தாததுக்கு இடையில எல்லாம் போண்டா வேற கொடுக்குறாங்கடா. இதுக்கு மேல என்னடா வேணும்? வீட்லயும் யாரும் திட்டுறது இல்லடா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். முதல்ல கோடை விடுமுறை ஆரம்பத்துல மதிவானன் வந்து அவங்க அத்தை வீட்டுல, மாமா வீட்டுல இப்படிதான் போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்ப அந்த கவின் வந்துட்டு, டேய், பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆள் தேவைப்படுது, நீ வர்றியா அப்படின்னு சொல்லி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த இந்த மதிவானனை அவன் தான் பின்னலாடை நிறுவனத்துக்கு கூட்டிட்டு போனான். மதிவானனும் அங்க போய் ரொம்ப சுகமா இருந்தான். காலையில 10 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வடை, டீ எல்லாம் கொடுப்பாங்க, புரோட்டா கொடுப்பாங்க, தோசை கொடுப்பாங்க. அப்படி அவன் ரொம்ப சுவையா சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சுகமா இருந்தான். அங்க அதிகாரிகள் வந்தா சின்ன பசங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் இல்லையா, அதனால அனுப்பிச்சிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டா கூட வயசு 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 2 மாசம் முடிஞ்சிடுச்சு. இப்ப பள்ளி திறக்க போகுது. இந்த நேரத்துலதான் மதிவானனுக்கு ஒரே குழப்பம். பள்ளிக்கு போறதா இல்ல பின்னலாடை நிறுவனத்துக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிளெக்ஸை இவன் பாக்குறான். அங்க அம்பேத்கருடைய படமும் அப்துல் கலாம் அவர்களோட படமும் இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு, இவங்கள மாதிரி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நம்ம படிக்கணும், அப்ப நமக்கு வந்து கல்வி அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம பள்ளிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் அவனுக்குள்ள வருது. இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நான் பின்னலாடை நிறுவனத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஏன்னா காசு கிடைக்குது அப்படின்ட்டு. ஆனா நம்ம படிச்சோம்னா அப்படின்னாதான் நம்மளால பொறியாளர் ஆக முடியும், வெளிநாடு போக முடியும், நிறைய சம்பளம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ள பல கனவுகள், பல கவலைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு பேருந்து வருது. வழக்கம் போல பயங்கர கூட்டம். அப்ப வெளியில ஒரு முதியவர் நின்னுட்டு இருக்காரு. அவர் அங்க இருக்க சின்ன பசங்கள்ட்ட எல்லாம், இந்த வண்டி நல்லூர் போகுமா, நல்லூர் போகுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்க இருந்து அவங்க எல்லாம் எந்த பதிலுமே சொல்லல. அதுல ஒரு பையன் என்ன பண்றான்னா, அந்த பஸ்ல சைட்ல எழுதி இருக்கிறது, முன்னாடி எழுதி இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இந்த பெரியவரை பார்த்தா அவன் சிரிக்கிறான். என்ன தம்பி, நல்லூர் போகுமா அப்படின்னு இவர் திருப்பி கேட்டார். உடனே இன்னொருத்தன் சொல்றா, என்ன பெரியவரே, இத கூட உங்களுக்கு வாசிக்க தெரியாதா அப்படின்னு. இவன் கேலி பண்றத பார்த்துட்டு அங்க இருந்த மத்த சின்ன பசங்களும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதிவானனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே இந்த மதிவானன் போயிட்டு அந்த தாத்தா கிட்ட சொல்றான், தாத்தா, இந்த பஸ் நல்லூர் போகாது, நல்லூர் போற பஸ் வந்தோன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்பதான் இவனுக்கு தோணுது, இவரு இவ்வளோ பெரியவரா இருந்தும் கூட இவருக்கு யாருமே மரியாதை கொடுக்கல. காரணம், இவருக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னு தான். இப்ப நம்ம படிக்காம தொழிலாளியா போயிட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல நமக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு சொல்லி இவன் வேக வேகமா நடக்கிறான். அப்ப கவின் கேக்குறான், டே, எங்கடா இவ்வளோ வேகமா போற அப்படின்ட்டு. அப்ப இவன் சொல்றான், பள்ளிக்கு போறேன்டா அப்படின்னு. ஸ்கூல் திறக்கவே இன்னும் 2 நாள் இருக்குடா அப்படின்னு சொன்னதை கூட கேட்காம வேக வேகமா இவன் நடந்து பள்ளிக்கு போய் யாருமே இல்லாத அந்த ஆளில்லாத பள்ளிய அழகா பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் நம்மளோட 2 கண்கள் போல, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால கல்வி அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். இந்த கதையை எழுதினவர் சுப்ரபாரதி மணியன். நன்றி.